ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான். ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி கட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு ஃபஸ்ட்டே தாளிச்சுட்டு அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகம், சோம்பு, 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறம் கடைசியாக தேங்காய். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறினக்கப்புறம் எடுத்து அரைச்சிடலாம். இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் கட் பண்ணி நல்லா பாருங்கள், புழு ஏதாவது இருக்கான்னு. நான் இப்போ 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் எடுத்து வச்ச கத்திரிக்காயை உள்ளே போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. மூடி இருக்கும்போது கத்திரிக்காய் நல்லா எல்லா பக்கமும் பொரிஞ்சு வரக்காக இப்படி 2 சுற்று சுற்றி விடுங்க. கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ கத்திரிக்காய் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வறுத்து வச்சு மசாலா எல்லாத்தையும் பறிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு 1 கப்பு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, வெந்தயம், பூண்டு, வரமிளகா, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், புளிக்கரைசல், கடைசியாக அரைச்சி வச்ச மசாலா. வாங்க சமைக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கத்திரிக்காய் பிடிச்ச எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. இதில் இன்னும் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் எடுத்து வச்சு பூண்டும் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சு எல்லாமே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மூடி வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்.
புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி வேணாம்னு நினைக்கிறவங்க இப்போவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய்க்குள்ளே மசாலாலாம் இறங்கணும், அதனால் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. இப்போ கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா இறங்கியிருக்கும். வாங்க இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான புளிப்பான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மக்களே, இதுவும் உங்களுக்காக. லஞ்ச் ரெடி. வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு, ரசம், இன்னைக்கான ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கடைசியாக மோர். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். Until then, take care. Bye bye. Have a great day guys.